வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், இன்றைய கேள்வி, இப்போ ஒரு சில பேருக்கு காலில் வந்து அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துடும். பட் வீக்கம் இருக்கும், வீக்கம் குறையாது. இந்த பட்டைக்கால்லையே படும் அப்படின்லாம் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி காலில் ஏன் அடிக்கடி அடிபடுது? இதற்கான நிவர்த்தி என்ன? பொதுவாமா இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுடைய கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை, வெட்டுக்காயம், உடம்பிலிருந்து ரத்தம் வெளியே சிந்தக்கூடிய அமைப்பு, இது எல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னாலே வீட்டில் வந்து செவ்வாய் வந்து உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். யாருடைய வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருப்பார் அப்படின்னா மகர ராசி, மகர லக்னத்தை அதிகமாக கொண்ட வீட்டில் இது அடிக்கடி நடக்கும். அதே போல் தென்மேற்கில் வந்து பூஜை அறை, தென்மேற்கில் படி, தென்மேற்கில் கழிவறை, வீட்டில் தெற்குலேயும் மேற்குலேயும் ரோடு, தென்மேற்கு வீதி தாக்கம், இந்த அமைப்பு எல்லாம் ஒரு வீட்டில் வந்து செவ்வாய் வந்து உச்சப்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த வீட்டில் வாழ்பவர்கள் கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொன்ன பலன்களை அனுபவிப்பார்கள். இது அவங்களுடைய மொழியில் சொல்லணும்னா நமக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வின் மூலம் அவங்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் தன் வீட்டில் இருப்பதாக பயந்த வண்ணமே இருப்பது தான் இந்த செவ்வாய் உச்சமடைகிறதினுடைய வெளிப்பாடு. அது எப்பொழுதுமே என்ன செய்யும்னா, இந்த அமைப்பு ஒரு வீட்டில் இருந்தால் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை அது என்ன பண்ணும்னா கேட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த தவறுகளை ஒரு வீட்டில் மேக்சிமம் தவிர்க்கும் பொழுதே இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஒருவேளை இந்த அமைப்பு, இந்த செவ்வாயுடைய தன்மை உக்கிரமாக இருக்குன்னா அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காளிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் காளிகாம்பாளுடைய ஆலயம், உக்கிரமாக காளியம்மன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் போயிட்டு எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் கையாலே கோர்த்து மாலையிடுவது, அல்லது அபிஷேகம் முழுவதுமாக பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து சிவப்பு வர்ண பட்டாடையை தானம் கொடுப்பது, இரத்த நிற குங்குமத்தை தானம் கொடுப்பது, உயிருள்ள சேவலை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி ஆலயத்திற்கு தானம் கொடுப்பது, இது போன்ற செயல்களின் மூலம் இந்த தாக்கம் வந்து கட்டாயமாக குறையுமா? நீங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அத்தனையுமே செவ்வாய் வலுத்திருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நடக்கும். அந்த வீட்டில் நான் சொன்ன பலன்கள், நான் சொன்ன அமைப்புகள் கண்டிப்பாக இருக்க வீடாகத்தான் அது நிச்சயமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உடம்புல வெட்டு காயங்கள், அறுவை சிகிச்சைகள், மருத்துவர்கிட்ட எத்தனை முறை போனாலும் அதற்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, எதற்குன்னு காரணமே கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டு செவ்வாயை உச்சப்படுத்தி வச்சிருக்கிறது தான் அதற்கு முதற்கட்ட காரணமாக இருக்கும். இதற்கு நான் சொன்ன அமைப்பு படி காளிக்கு கொடுக்க வேண்டிய பொருளை எல்லாம் தானம் கொடுக்க நன்மை உண்டாகுமா? அதற்கு பிறகு அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்காதுமா. இப்போ நீங்கள் வந்து செவ்வாயுடைய இடம் வந்து பாதிப்பாக இருக்குது அப்படின்றீங்க. வாஸ்து ரீதியாகவும் நம்ம இதை பார்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு வீட்டில் நடக்குதுனாலே அவங்க வீட்டில் இந்த தவறு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ வந்து ஜாதகத்தில் ஒரு குறை இருக்கும் பொழுது நமக்கு காலநிலையில் இப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து தான் 100% நடக்கும். அதனால் வாஸ்து தவறாக இருந்தால் மட்டும்தான் இது அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா. இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கிறவங்க தான் இந்த ஆலயம் போகும்பொழுதெல்லாம் நிறைய விபத்தில் இறக்குறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சுவாமி கும்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு விபத்து நடந்துச்சு, கோவிலுக்கு போனோம் எங்களுக்கு ஆபத்து வந்து உயிரெடுத்துச்சுன்னு சொல்கிறது அது கடவுள் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தவறாய் கடவுளால் என்ன பண்ண முடியலன்னா காப்பாற்றக்கூடிய சூழல்களாக நம்ம வச்சிருக்கல. அதனால் செவ்வாயை நீச்சப்படுத்தினா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். செவ்வாய் நீச்சப்படுத்தணும்னா தென்மேற்கு மூலையை அடைத்தே வைத்திருக்கணும். தென்மேற்கு மூலை எந்த வீட்டில் திறந்திருக்குதோ அந்த வீட்டில் வந்து செவ்வாய் உச்சமாகி இந்த பலன் எல்லாம் நடக்கும். இப்போ அவங்க என்னதான் வழிபாடுகள் செஞ்சாலும், என்னதான் பிரார்த்தனைகள் பண்ணாலும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாதா? அதாவதுமா, இப்போது பாசிட்டிவ்னு இருக்குன்னா அதற்கு இணையான நெகட்டிவ்னு ஒன்று இருக்கிறது இல்லையா. இப்போது நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு எதிர்மறை இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம எவ்வளவு நேர்மறை வாங்குவோம் என்பதை நம்ம முடிவு செய்ய முடியும். 99% வந்து எதிர்மறையை வச்சுட்டு 1% நேர்மறைக்கான செயலை பண்ணி ஒரு அடியே மாற்றம் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ தென்மேற்கு பாதித்த அத்தனை வீட்டிலையுமே 99% நெகட்டிவ் மட்டும்தான். அந்த வீட்டில் இருக்கவங்க நெகட்டிவான கேரக்டரில் இருக்கிறாங்கன்னா எந்த விதத்துலேயும் அடிபட மாட்டாங்க. ஆனா பாசிட்டிவான கேரக்டர்ல இருக்காங்க, நல்ல குணத்தோடு இருக்காங்க, முக்கியமா தெய்வ வழிபாட்டுல தன்னை நிறைய அர்ப்பணிச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டில் பிரச்சனைகள் தான் அதிகமாகும்.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து கோவிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என் கூட வந்தவங்க இறந்துட்டாங்க, இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நம்ம உணர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது முன்கூட்டியே நமக்கு உணர்த்துமா சார் ஏதாவது ஒரு அறிகுறிகள்? கட்டாயமா. ஏன் அப்படின்னா அந்த தென்மேற்கு பாதித்திருப்பவர்கள் எப்போ வீட்டில் தெய்வ வழிபாடு பண்ணாலும் சண்டை ஏற்படும். தெய்வ வழிபாடு முடிக்கிறப்ப தான் பயங்கரமாக சண்டை வரும். கணவன் மனைவி இரவு தூங்குறப்ப தான் சண்டை பெரும்பாலும் நடக்கும். உறவுகள் சேரும் பொழுது தான் சண்டைகள் நடக்கும். இதெல்லாம் அந்த வீட்டில் தென்மேற்கு தப்பாக இருக்கிறதுன்றதினுடைய அறிகுறிகள். ஸோ இதை பார்த்து தென்மேற்கு திசையை சரி பண்ணினா காலம் முழுவதும் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நம்மளால் கட்டாயமாக தப்பிச்சிக்க முடியும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில கோவிலுக்கு நான் பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு போகும்போது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் சண்டை வருது, இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் சண்டை வருது அப்படின்னு. அதுவும் இதுவும் ரிலேட்டட் தான். கண்டிப்பாக. அதாவது திருப்பதின்னு மட்டும் கிடையாது, எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சண்டை நடக்குதுன்னா அங்கே வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மட்டும்தான். ஏன்னா செவ்வாய் உச்சம் அடையும் பொழுது அந்த வீட்டில் குரு நீச்சம் அடைவார். குரு உச்சமாக இருந்தால் தான் வீட்டில் சண்டை வராது. நம்ம செவ்வாயை வலுப்படுத்தி வச்சிருந்தோம்னா குரு பகவானுடைய கதிர்வீச்சை நம்ம வீட்டில் இல்லாததுனால அந்த வீடு போர்க்களமாக மட்டும்தான் காட்சியளிக்கும். ஸோ அப்போ அதை சரி பண்ணினா மட்டும்தான் குருவினுடைய பார்வை நமக்கு கிடைத்து நம்மளால சரி பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே சார். இப்போது நான் நல்ல வசதியாக இருக்கேன், இப்போ இந்த பிரச்சனைலாம் என் வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம இடிச்சோ உடைச்சோ அந்த இடத்த மூடியோ மாற்றிடுறோம். ஒரு ஏழையாக இருக்கிறவங்க, என்னால் என் பொருள் வசதியே என்னால் செய்ய முடியாது, பொருள் செலவு பண்ணி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றவங்க இந்த விஷயத்துக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், இல்லை ஆலயம் ஏதாவது போகலாமா? அதாவதுமா பொதுவாக இந்த இடத்துக்கு இப்போ தென்மேற்கில் ரோடு இருக்குது, தென்மேற்கில் வீதி தாக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களால அது மனிதன் வாழக்கூடிய இடத்திற்கு தகுதியான அது இடம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து மாறி போகிறது தான் அதற்கு சரியான விஷயம். அது முதல் கட்டம். இப்போ வீட்டுக்குள்ளே ஒருவேளை செப்பிட்டாங்க இருக்குது, டாய்லெட் இருக்கிறது, பூஜை அறை இருக்குன்னா அதை நம்மளால் தாராளமாக என்ன பண்ணிக்க முடியும்னா மாற்றிக்க முடியும். பூஜை அறைனா ஜஸ்ட் அந்த பூஜை மாடத்தை மாற்றி வச்சாலே முடிஞ்சிடுது. அதே போல் செப்டி டேங்க் கழிவறை நீங்கள் போடுறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி இடிச்சிட்டாலே அதனுடைய பிரச்சனையும் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வீதின்னு வரும்பொழுது மட்டும்தான் நாம் அதை கொஞ்சம் எச்சரித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி பாதிப்பு இருந்து அதிலிருந்து சரி பண்ணணும், அல்ல அதிலிருந்து நம்ம வெளியில போகணும் அப்படின்னாலே அதற்கு தான் நான் சொன்னேன் காளியினுடைய வழிபாடுன்னு சொன்னேன். ஸோ இப்போ அமாவாசை பௌர்ணமி திதி காலகட்டத்தில் செவ்வாய்க்குரிய பொருளை அவளுக்கிட்டேயே நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு அந்த தாக்கம் இருக்காது, அதற்கான தீர்வு இருக்கும். அப்போ செவ்வாய்க்குரிய பொருளை தான் நான் சிவப்பு வஸ்திரம், குங்குமம், அந்த கோவில்லையே போய் உட்காந்து கூர்மையான ஆயுதத்தால் எலுமிச்சம்பழம் கோக்குறது, இதெல்லாம் அந்த ஆலயத்தில் உட்காந்து நம்ம நடைமுறைப்படுத்தினா அந்த கிரகத்தை நம்ம உடம்பிலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் நம்ம நீச்சப்படுத்தி வெளியேற்றி விட முடியும். ஸோ அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அதை சரி பண்ணி வெளியில வரும்னான்னு வரலாம், அல்லது அந்த வாய்ப்பையும் அந்த கடவுள் கொடுத்து சரி பண்ண வைக்கும். இப்போ இந்த வழிபாடு நம்ம ஓரளவுக்கு நம்மள பிரச்சனைகளை குறைச்சு கொடுத்துரும். கண்டிப்பா இது வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும், வீட்டுக்குள்ள காளி வழிபாடு செய்யக்கூடாது. தென்மேற்கு பாதித்தவர்கள் வீட்டில் வழிபாடு செய்வதை தவிர்க்கணும். ஆலயத்திற்கு மட்டும், அதிலும் குறிப்பாக காளியினுடைய ஆலயத்திற்கு மட்டும் போறது நல்லது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், ரொம்ப நல்ல தகவலாக அமைஞ்சுது, நன்றி. நல்லதுமா, மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகா, வணக்கம்.